மானிய கோரிக்கை மீது விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜி.வி. மார்க்கண்டேயன் அவர்கள். பேச வருகின்ற மாண்பு உறுப்பினர்கள் 10 நிமிடத்துக்குள்ளாக இன்று கால நிலையை கருதி 10 நிமிடத்துக்குள்ளாக முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று சொல்வார்கள். அனைத்து சாலைகளுமே ரோமாபுரியை நோக்கி செல்கிறது என்பது ஒரு முதுமையான பழமொழி. அதை போன்றுதான் தமிழ்நாடு அரசியலில் கடந்த 75 ஆண்டு கால வரலாற்றை பார்த்தால் அரசு கொடுத்திருக்கிற எந்த திட்டமாக இருந்தாலும் மிக சிறந்த தலை சிறந்த ஒரு தலைவன் இந்த நாட்டு மக்களுக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக, மனவளர்ச்சி குன்றியவர்களுக்காக கீர்த்திகொள் போக பொறுப்புவியே ஒன்றன் கீழ் இருக்கும் கடைக்கால் எங்கள் சீர் தொழிலாளர்கள் உழைத்த நரம்புகள் தோள்கள் என்று பாவேந்தன் பாரதிதாசன் வரிகளுக்கு இணங்க தொழிலாளர்கள், கஷ்ட நிலையில் உள்ளவர்கள், விளிம்பு நிலையில் உள்ளவர்கள், கடைநிலையில் உள்ளவர்கள் என்ற அத்தனை பேர்களுக்காகவும் காடு களைந்து களனி திருத்தி மேடு பள்ளங்களை சமன் செய்து நெற்றி வியர்வையை இந்த நிலத்தில் சிந்துகிற அந்த விவசாயிகளுக்காகவும் கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்காகவும் கடந்த 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல இன்று வரை இயக்கமில்லாதவர்களின் இயக்கமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்தி படைத்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று கழகத் தலைவராக பதவியேற்ற நாள் அவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் வணங்குகிறேன். எந்த திட்டம்னாலும் சரி, இன்னைக்கு வீட்டு வசதி துறையில ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு பிறகு நான் அதை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். எந்த திட்டம் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அவர் கொடுத்த திட்டத்தை நீங்க ஒண்ணு என்ன செய்யலாம், படிச்சு பார்த்தேன். 244 பக்கங்கள் இருந்தது. ஒண்ணு டாப் அப் பண்ணலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கேனாட் ரீச்சபிள்னு ஒரு உங்க திட்டம். சில நேரங்களில் பார்த்தா சிம் கார்டே இல்லாத மாதிரி இருக்குது. இருப்பதை இருப்பதாக காட்டுவது பழமை, இல்லாத ஒன்றை இருப்பதாக செய்வது புதுமை, இயலாத ஒன்றை இயன்றதாக செய்வது புரட்சி. நீங்கள் மாபெரும் புரட்சியை நாங்கள் செய்ய போகிறோம் என்று உங்களுடைய பட்ஜெட்ல நீங்க சொன்னீங்க, ஆளுநர் உரையில சொன்னீங்க, எலெக்ஷன் அஜெண்டாவில் சொன்னீங்க. 244 பக்கங்களையும் புரட்டி பார்க்கிற போது இதில் எந்த புரட்சியும் இல்லை, இருக்கிறதும் இல்லாததை போன்றிருக்கிறது. பெரிய புதிய திட்டங்களும் சிறப்பிக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் மன்றத்தை கவரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு எந்த திட்டங்களும் இல்லை, மக்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய திட்டமாகவும் இல்லை. இதை வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை இது தொடர்பான மானிய கோரிக்கையை அடுத்து நாம் பேசிக்கொள்ளலாம். இந்த இடத்துல எங்களுடைய இளம் தலைவர் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பாக மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். ஒரு 204வது பாடலாக புறநானூற்றில் கலைதின் யானையார் என்ற ஒரு பெரும்புலவர் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். ஈயன இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்பது அதனும் இழிந்தன்று கொல்லன கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் எதிர் கொல்லேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று. இது புறநானூற்று காலத்திலே அன்றைய ஆட்சியாளர்களுக்கு கவனத்தில் புலவர் சொன்ன விஷயம்.